நவக்கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால அது செய்யறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. சரியா? தனியா இருக்கிற இடம் எங்க? ஒண்ணு குச்சனூர்ல இருக்கு இல்லையா, இது காலஸ்தீர்ல இருக்கு, அடுத்து இது என்ன ஊரு, திருநள்ளாறுல தான் இருக்கு. வேற எல்லாமே கூட்டம் கூட்டமா தான் வச்சிருப்பாங்க. புரியல? ஆமா, எப்பவும் அப்படிதான் இருப்பாரு. ஆமா, திருநள்ளாறுக்கு பொதுவா வந்து சனீஸ்வரன் அந்த மாதிரி இடத்துக்கு போறதுக்கு நம்ம விபூதி வாங்கினா கூட கையில கொண்டு வரக்கூடாது. ஆமா, எடுத்து இப்படி தொட்டு நெத்தியில வச்சுட்டு மீதி அங்கேயே கொட்டிடணும். கொட்டிட்டு கையை தட்டி விட்டுறணும் இப்படி. ஆனா இவங்க எல்லாரும் கொண்டுகிட்டு வருவாங்க. ஆமா, புரிஞ்சதா? இப்படி சனியினுடைய இது, ஆஞ்சநேயனுடைய இது, விநாயகருக்கு 3 பேருமே அந்த ஒரு கூட்டு இதுல இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு இருக்கும். இதுல சுக்கராச்சாரியருக்கும் சனிக்கும் உறவு ரொம்ப நெருக்கமா இருக்கும். ஏன்னா சுக்கராச்சாரியாரு சனியை வந்து சிவனுக்கு நிகரா மதிப்பாரு. நீதிமான், நாயஸ்தன் அப்படின்னு சொல்லி. சுக்கராச்சாரியருக்கு மற்றவங்களை பிடிக்காது, சனியை மாத்திரம் ரொம்ப நேசிப்பாரு. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கும். இப்படி எல்லாம் வந்து சின்ன சின்ன நட்புகளை வச்சு அந்த இவங்களை வச்சு பல்வேறு விஷயங்களை வந்து சனி பகவான்கிட்ட எளிமையா நம்ம சில இதுகளை வரம் வாங்கிடலாம். அந்த விஷயங்களை மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு சரியா செய்யணும். ஆமா, அவர் வந்து பெருசாலாம் அவருக்கு வந்து இப்ப இந்த மாதிரி சொல்லுது அங்க ராஜ அலங்காரத்துல இருக்கிறாங்க, அவர் அதெல்லாம் விரும்புறது கிடையாது. இவங்க செஞ்சுக்கிறாங்க. சனீஸ்வரன் வந்து ஆவரணம் ஆடாம்பரம் எல்லாம் அவருக்கு இருக்கவே இருக்கக்கூடாது. அவனை யார் போடச்சோன்னு கேட்பாரு, கேட்கக்கூடிய இடத்துல இருப்பாரு. புரிஞ்ச? இவங்களா பண்ணிக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க. அதனால வந்து அது சரி, காலப்போக்கில் எல்லாரும் அப்படி. எந்த சாமி அந்த மாதிரி எனக்கு நகை செஞ்சு போடு, எனக்கு கிரீடம் செஞ்சு வை நான் சொல்லிக்கிட்டு இருக்கு, இவங்க கொழுப்பெடுத்து போய் செஞ்சுட்டு கிடக்காங்க. அவங்க வந்து அந்த மாட்டில எல்லாம் போட்டுக்கிட்டாங்க. அது இல்லை. அப்படி அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு எளிமையான விஷயங்களை காட்டி கொடுத்துருக்குறாங்க. நாம தான் என்னன்னா இந்த விஷயத்துக்களை இங்க இருக்கிறவன் எவனுமே யாருக்குமே காட்டி கொடுக்கறது இல்லை. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஆஞ்சநேயருக்கும் இவருக்கும் ஒரு நட்பு இருக்கு. இருவருக்கும் உள்ள ஒரு நட்புல இவர் அவர்கிட்ட ஒரு வாக்குறுதி, அவர் இவர்கிட்ட ஒரு வாக்குறுதி வாங்கி, புரிஞ்சதா? அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறது இவங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீ எளிமையா போய் ஒரு விஷயத்த செஞ்சு சாதிச்சுட்டு வந்துச்சுன்னா பிறகு இவங்க பொழப்பு போயிரும் இல்லையா? இப்போ முக்காவாசி சாதகம் பாக்குறவங்க, சோசியம் பாக்குறவங்க எல்லாருமே பெரிய அளவுல அவங்க பொழப்பு எதை வச்சு ஓட்டுறாங்கன்னா சனீஸ்வரன் வச்சுதான் ஓட்டுறாங்க. கெண்டச்சனியும்பா, பாதச்சனியும்பா, இப்படி பல வந்து 4-5 பேரை வச்சு இந்த சனி இருக்கு அந்த சனி இருக்கு இப்படி சொல்லி சொல்லி சொல்லிய சனிக்கும் மக்களுக்கும் ரொம்ப தூரமா நிக்க வச்சு பார்க்க வச்சுதான் இவங்க பொழப்ப ஓட்டுறாங்க. ஆனா சனி அப்படிப்பட்டவர் ஆனா இல்லை. ஆமா, அத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீ சரியா இருந்தா சனிக்கு உனக்கு உன்கிட்ட வேலையே இல்லைன்ட்டு போயிடுவான். நீ சரியில்லைன்னா தான் நீ தப்பு பண்ற, இது உன் வாழ்க்கைக்கு உனக்கு சரியான பாதை கிடையாது, உன் பாதையை மாத்தி நீ பயணம் பண்ணுன்னு உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வருவானே தவிர உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு கிடையாது. சனி வந்து நம்மளை தொட்டா நமக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நம்மளை பயமுறுத்தி வைக்கிறது. வந்து அப்படியே உனக்கு ஒரு சில கஷ்டங்கள் வருது, ஒரு நஷ்டம் வருது அப்படின்னா கூட நீ இந்த பாவத்தும் இந்த கர்மத்தும் செஞ்சா இதெல்லாம் உனக்கு வரும்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் அதெல்லாம் வர வைக்கிறது. அதனால தப்பிச்சுக்கோ, இதெல்லாம் செய்யாத அப்படின்னு பாடம் நடத்துறதுக்கு தான் வருவார தவிர எல்லாம் சொல்லி கொடுத்து கடைசியா அவர் வந்து அவரால் முடிஞ்ச நன்மையை உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்த உடனே அவர் அள்ளி கொடுத்துட்டு போலாம்ல? அதைத்தான் சொல்றேன். அதை உணர்ந்ததுக்கு பின்னாடிதான் உனக்கு அவர் வந்து நன்மையவே கொடுக்குறாரு. உணர்றதுக்கு நம்ம உணராமலே நீ வந்தவன் எனக்கு கொடு அப்படின்னா கல்வி கொடுப்பாங்க.
இதை வச்சுட்டு சனி 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 சனின்னு இவங்க பூரா சனியை வந்து என்னமோ ஒரு ஆமா கம்மி அதிகமா இருக்கிறதுனால அதை வச்சு கதை சொல்லி இவங்க வந்து ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்குது. புரிஞ்சதா? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம பயப்படுவோமா? நீங்க பயப்படுவீங்க. நீங்க என்ன இந்த கூட்டத்தோட தானே கும்மாளமா இருக்கிறீங்க, நீங்க கண்டிப்பா பயப்படுவீங்க. நாங்கெல்லாம் பயப்படுறோமா? நேத்து கூட சொன்னல, நேத்து தானே சொன்னேன், எல்லாமே நாங்க தான். ராகா இருந்தாலும் நாங்க தான், கேதுவா இருந்தாலும் நாங்க தான், செவ்வாயா இருந்தாலும் நாங்க தான், சனி பகவானா இருந்தாலும் நாங்க தான். அப்புறம் எதுக்கு பயப்படணும்? புரிஞ்சதா நான் சொல்றது? அப்படியே நமக்கு ஒரு நெருக்கடி வந்து பயம் வருதுன்னு சொன்னாலும் இந்த மாதிரி எளிமையான முறையில அந்த அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணி ஜெயிச்சுட்டு போயிடலாமே. புரிஞ்சதா நான் சொல்றது? என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 100 எண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய். நான் எங்க செய்ய விட மாட்டேங்க, அதுக்கானது யாரும் வர்றது இல்லை, அதனால சொல்றது இல்லை. செய்ய விட மாட்டோம்னு நான் எங்க சொல்றேன்? தாராளம். ஆமா, அது போட்டோன்னே எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டேங்க. அதே அடுத்து யாரையும் செய்ய சொல்ல மாட்டேன். அது ஒருத்தருக்கு சொல்லிட்டோம்னா அதை ஒவ்வொரு தடவையும் ஒருத்தருக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. என்னம்மா இது சொல்றோம், சரி முடிக்கல, பாதியில நின்றுச்சு அந்த பொண்ணு. சரியா? ஆனா நிறைய விஷயம் அந்த பொண்ணுக்கு நடந்தது, பெரிய சிக்கல் எல்லாம் தீர்ந்தது. ஆமா, அதெல்லாம் வந்து நான் சொல்லி ஒரு தடவை சொல்லியாச்சுன்னா சரி சாமி இப்படி செய்ய சொன்னீங்க, இதை நாங்க செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது செய்யின்னு தானே சொல்ல போறேன், நானு வேண்டான்னு சொல்ல மாட்டேன்ல. விளக்கா கோச்சுக்கிற மாட்டியா? விளக்கு கைட்டு தான் போடணும். அது நம்ம முதல் நாள் எந்த நேரத்தை செலக்ட் பண்ணி போடுறோமோ அப்படித்தான். அந்த நேரத்தை மாத்தாம நம்ம சௌகரியத்துக்கு மாத்த முடியாது. எந்த இங்கன்னு இல்லை, எங்க போட்டாலும் சரி, நவக்கிரகத்துக்கு போட்டாலும் சரி, ஒரு முருகன் கோயில்ல போட்டாலும் சரி, துர்கா கோயில்ல போட்டாலும் சரி, காலையில் நம்ம முதல் நாள் ஆரம்பிச்சா அந்த இது நிறைவேறது வரைக்கும் காலை தான், சாயந்தரம்னா சாயந்தரம் தான். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அது நம்ம தானே டயத்தை சூஸ் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணலாம். புரியுதா நான் சொல்றது? அப்ப 100 நல்லெண்ணெய் அவ்வளவுதான், ₹1 கற்பூரம், 2 வாழைப்பழம். அந்த 2 வாழைப்பழத்துல குத்துறதுக்கு ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கலாமா, 10 குச்சி, அவ்வளவுதான். அது வந்து இதை பொறுத்து இருக்கு. நல்ல மனமா இருக்கட்டும் அப்படின்னா 10 ரூபாய்க்கு வாங்கலாம். அதை இருந்தது போதும்னா 2 ரூபாய்க்கு வாங்கலாம். புரியுதா? அந்த விளக்கு எண்ணெயை எடுத்து நல்லெண்ணெய் எடுத்துட்டு வந்து ஜெய ஆஞ்சநேயா 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 ஆஞ்சநேயான்னு சொல்லி 2 கையால அவரு முழங்கால இருந்து அப்படி இப்படி கையால எண்ணெயை தொட்டு 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 உருகி பாதத்துல இறக்கி விட்டு இறக்கி விட்டு இறக்கி விட்டுட்டு எண்ணெய் 2 காலுக்கும் இறக்கி விட்டு மாத்தி மாத்தி இறக்கி விட்டுட்டு 100 எண்ணெய் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்பா சாமி அப்படின்னு கையை ஏந்தி கேட்டுட்டு ஊதுவத்தி ஏற்றி விட்டுட்டு அந்த மாட்டில் ஒன்னால முடிஞ்சது 9 முறையோ 18 முறையோ அவரை சுற்றி வளம் வந்துட்டு நீ வாடி திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது எத்தனை வாரம்னு இருக்கு இல்லையா? அதை நம்ம செய்யணும் அப்படிங்கும் போது என்ன காரணத்துக்காக செய்ய போறீங்கன்னு கேட்டு அப்ப இத்தனை வாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது வரும். சீட்ரூவா வர்றதுக்கா?